ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? 2 நாளாக என்னங்க பார்த்துட்டு வரோம். 3 ட்ரிப்பு போயிருந்தோம். அந்த வீடியோ தானே பார்த்துட்டு வரோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம். நேத்திக்கும் அதுக்கு முந்தின நாள் போட்ட வீடியோவும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். முடிஞ்சால் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நேத்தியினுடைய கண்டினியூஷனை கண்டினியூ பண்ணலாம். நேத்திக்கு வீடியோவில் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து திருப்பூர் இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் கார் டிரைவர் நம்மளை பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. இந்த வீடியோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், நாங்கள் பார்த்திங்கன்னா கீழே உடுமலைப்பேட்டை நினைக்கிறேன். இது உடுமலைப்பேட்டை கிட்ட போயிட்டு ஆளுக்கு ஒரு இளநீர் மட்டும் குடிச்சிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா மூணாருக்கு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த இடம் சூப்பராக இருந்ததுங்க. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு இருந்தது. அதை பார்த்துட்டு வர்றதுக்கே நல்லா ஆசையாக இருந்தது. சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு வந்தோம். பட் பசங்கள்லாம் 2 பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக படுத்துட்டாங்க. எனக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக தான் இருந்தது. அதாவது அந்த தூக்கம் அந்த டயர்டு தான், பசினால் எந்த டயர்டும் கிடையாது. அப்படி பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். அதாவது வயிறு பார்த்திங்கன்னா அப்படியே வெறுமனு இருந்தது இல்லைங்களா, அதனால் கொமட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வாமிட் வர ஃபீல். அவங்களுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பார்த்திங்கன்னா வாமிட் வர மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்கக்கிட்ட சொன்னோம், வயிறு காலியாக இருக்கிறதுனால ஏதாவது சின்னதாக டிஃபன் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சரி, நான் மறையூர் வந்தோடனே ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் டிரைவரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாருங்க. ஒரு 3 டேஸ் எங்கள் கூடயே இருந்து நல்லா சுற்றி காமிச்சு, நம்ம கூட ஒருத்தர் சொந்தக்காரவங்க மாதிரி இருந்து நல்லா நீட்டாக எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி அழகாக சுற்றி காமிச்சார். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மறையூர் கிட்ட போயிட்டுருக்கும். அதாவது மூணாறுக்கு கொஞ்சம் இன்பிட்வீனில் இருக்கிறது தான் மறையூர். ஸோ அங்கே போயிட்டு சின்னதாக ஒரு பிரேக், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக டிஃபன் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். அதுக்கு நடுவில் இந்த சைட்லெல்லாம் பாருங்களேன், நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அங்கே நல்ல கிளைமேட் இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. கீழே மலை அடிவாரத்துலேருந்தே ஒரு நல்ல கிளைமேட் தான் இருந்தது. வெயில் அந்த அளவுக்கு தெரியல, நல்லா குளிர்ச்சியாக தான் இருந்தது. மேலே போக 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 இன்னும் நல்லா பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்தது. நல்லா சில்லுன்னு இருந்தது, குளிர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும், நல்ல ஒரு கிளைமேட் தான். அந்த கீழே மலை அடிவாரத்துலேருந்தே நல்ல சில்லுன்னு தான் இருக்க ஆரம்பிச்சிது. நாங்கள் சொன்ன மாதிரி மறையூரில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்லான்னு பார்த்தா அங்கே இது அன்டைம் அப்படின்றதுனால எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. போண்டா, வடை, பஜ்ஜி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்னு சொல்லி கேட்டோம். அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக டீ, ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டோம். அங்கே பாருங்களேன், டீ எவ்வளோ இருக்குது. நம்ம ஊராக இருந்தால் அதில் பாதி தான் தருவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு டீயை குடிக்க முடியல. கொஞ்சம் டீ குடித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடியும் பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்தது. கீழேயே ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருந்தது. அப்படியே 2 சைடும் நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம். இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இடம்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் ரொம்ப ட்ரை ஏரியாவில் இருந்துட்டு அங்கே பசுமையான இடத்துக்கு போகிறப்போ உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப அப்படியே இதமாக இருந்தது. நல்லா பார்த்துக்கிட்டே போனோம். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அவர் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மறையூரை தாண்டி போகிறப்பெல்லாம் சொன்னாங்க, ஃபுல்லாக வேலி போட்டு மின்சார வேலி போட்டிருந்தாங்க. ஏன் அப்படி போட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு கேட்டதுக்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சந்தன மரம். ஸோ அதை யாரும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக
மின்சார வேலி போட்டிருக்காங்க, அதை தொட்டால் ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சந்தன மரம் எல்லாத்தையும் காமிச்சார். அப்போ நான் கேட்டேன், சந்தன மரம்னு சொல்கிறீங்களேன்னு, சந்தன வாசனையே வரலையே அப்படின்ட்டு. சந்தன மரத்துலேயே நிறைய வெரைட்டி இருக்குமா, எல்லா மரமும் வந்து பார்த்திங்கன்னா வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னாரு. பாருங்கள், 2 சைடுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கள, அங்கே இருக்கிறவங்கள கேட்டால் தான் தெரியும் அவங்களுக்கு வந்து அங்கே அதனால் என்ன. இக்கரைக்கு அக்கறை பச்சை. அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிறது பெஸ்ட்டுன்னு தோணும், இங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கிறது பெஸ்ட்டுன்னு தோணும். ஏன்னா கார் டிரைவர் சொன்னார், நாங்களாம் எப்போ சென்னைக்கு வருவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம், நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டு இந்த கிளைமேட் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். ஆமாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல இருக்கிறது பிடிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வியூ பாயிண்டில் நிறுத்தினாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் கூட நிப்பாட்டலைங்க, ஒரு 10 நிமிஷம் தான் வந்து சுற்றி பார்த்தோம். பார்த்திங்கன்னா அங்கே இருந்தவங்க கிளம்பிடுங்க, ஏன்னா ரிஸ்க்கான ஏரியா இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யானை, காட்டு மாடு, எருமை இதெல்லாம் வரும். ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா. ரொம்ப நேரம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால ரொம்ப நேரம் இருக்க வேணாம், குழந்தைங்கள வச்சிட்ருக்கீங்க, கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்லா கிளைமேட் சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக அங்கேருந்து நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே தாங்க புக் பண்ணியிருந்தோம். 1 மந்த்துக்கு முன்னாடியே ட்ரெயின் புக் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடியே நாங்கள் ஆன்லைன்லேயே அவர் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு, காருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருந்தார். ஒரு வழியாக ரூமுக்கு போயிட்டு ஒரு 2 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணோம். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு முகம் வாஷ் பண்ணிவிட்டு, காலையில் சாப்பிட்டது இல்லைங்களா இட்லி, அதனால் போய் முதல்ல சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் ஏற்கனவே மூணாருக்கு நிறைய டைம் போயிருக்கோம் அப்படின்றதுனால கார் டிரைவர்லாம் வர வேணாம், நாங்களே நடந்து போய் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்கேன். குழந்தைங்களையும் குரல் கொடுத்து எந்திரிங்க, வந்தவுடனே படுத்துட்டாளுங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் குரல் கொடுத்து அவனுங்களையும் ரெடி பண்ணி 4 பேரும் இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க எங்கள் கூட நீங்களும் சாப்பிடுங்க. எந்த ஹோட்டலுக்கு போகிறோம், என்ன சாப்பிட்றோம் அப்படின்றதையும் மறக்காமல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த ரூம் டீட்டெயில், கார் டீட்டெயில் இதெல்லாம் வேணும்னா, தேவைப்பட்டதுன்னா கேளுங்க, நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூமை பூட்டிட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். இந்த ரூம் பற்றிலாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. நல்ல சில்லுன்னு இருந்ததுங்க. நாங்கள் கடைசியாக ரூமுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 7-7:15 இருக்கும். இப்போ மூணாறு பஜாருக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஏற்கனவே மூணாறு போயிருக்கோம் அப்படின்றதுனால ஓரளவு ஹோட்டல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்ற ஐடியாலாம் இருக்குது. முன்னாடி அவரும் என் பெரிய பொண்ணும் நடந்து போயிட்டுருக்காங்க, பின்னாடி நானும் என்னுடைய 2வது மகளும் நடந்து போயிட்டுருக்கோம். அப்படி கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு பாருங்கள், இது மூணாறு பஜார் ஏரியா தான். எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்ல மக்கள் நிறைய தான் இருந்தாங்க. நல்லா 7-7:30 மணிக்கு நல்ல கூட்டமாக தான் இருந்தது. பாருங்கள் அந்த பஜாரில் எப்படி இருக்குன்ற பாருங்கள். எல்லாமே இருக்குங்க. இதுதான் கிடைக்கும், அதுதான் கிடைக்காது அப்படின்லாம் இல்லை. காசு இருந்தால் போதும், எல்லா பொருளையும் வாங்கலாம். நமக்கு ஒரு புது இடத்துக்கு போகிறப்ப ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சந்தோஷம்தான். டயர்டையும் தாண்டி புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், சுற்றி பார்க்கணும் அப்படின்றப்ப நல்ல ஜாலியாக தான் இருந்தது. நாங்கள் 4 பேருமே நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப ஹை கிளாஸ் ஹோட்டலையும் சூஸ் பண்ணலை, ரொம்ப லோ கிளாஸ் ஹோட்டலையும் சூஸ் பண்ணலை. எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோட்டலை பார்த்து போய் உட்காந்தோம். பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. மெனு கார்டை பார்த்துட்ருந்தோம், எல்லாமே ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக தான் இருந்தது. ஸோ அப்படி இப்படின்னு பேசி கடைசியாக நாங்கள் போனது ஒரு நான்வெஜ் ஹோட்டல். ஸோ உள்ளே நுழைஞ்சிட்டோம். சரி, மறுபடியும் வெளியில் வர்றதுக்கு மனசு இல்லை. சரி போயிட்டோமே அப்படின்றதுக்காக நான்வெஜ்ஜை ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கடைசியாக சிக்கன் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரேட்டும் ரொம்ப எக்கச்சக்கங்க. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200 சம்திங் அதுக்கு மேலே இருந்தது.
குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலான அளவு. அது ஒருத்தருக்கே பத்தாது போல் இருக்குது, அந்த அளவு தான் இருந்தது. 3 வாங்கி 4 பேர் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டோம். டேஸ்ட்டு வைஸ் நல்லா தான் இருந்தது. பட் அளவு அப்படின்றப்ப ரொம்ப குறைச்சலான அளவு தான் இருந்தது. எங்களுக்கு தான் அப்படி வச்சாங்களா இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் வச்சாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் அது டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றதுனால அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். ஏற்கனவே நாங்கள் போயிருக்கோம் அப்படின்றதுனால இங்கே இப்படி தான் காசு போட்டாலும் பொருள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது அப்படின்ட்டு. ஸோ வந்து காலையில் தானே சாப்பிட்டோம், மதியானம் சாப்பிட்ல இல்லைங்களா, அதனால் எங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் பத்தவே இல்லை. மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ் தரமாட்டாங்க, அதை தனியாக பே பண்ணி தான் வாங்கி ஆகணும். ஸோ மறுபடியும் ஆளுக்கு 2 பரோட்டா ப்ளஸ் எக் கறின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தார். நல்லா தான் இருந்தது, பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக தான் இருந்தது. பசிக்கு சாப்பிட்டா போதும் அப்படின்னு இருந்தது. பொதுவாக இந்த மாதிரி வெளியில் போகிற இடத்துல பரோட்டாலாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுவோம். நாங்கள் இட்லி தோசை தான் சாப்பிடுவோம், வேறு ஆப்ஷனல் இல்லை அப்படின்றதுனால பரோட்டா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 கிட்ட வந்தது நைட்டு 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு கடையில் வாழைப்பழம் வாங்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வாழைப்பழம். நம்ம ஊரில் இருக்கிறதோட அங்கே பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வாழைப்பழமும் இருந்தது. நேந்திரம் பழம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டோம், நேந்திரம் பழம் ரொம்ப காயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வாழைப்பழத்தை வாங்கினார். வாங்கிட்டு நான் அங்கேயே கடைவாசல்லே நின்று சாப்பிட்டுட்டேன். என் 2 பசங்களும் என்னை கிண்டல் பண்ணுறாளுங்க, ஏமா மங்கி மாதிரியே சாப்பிட்ற, ரூமுக்கு வந்து சாப்பிட வேண்டியதானம்மா அப்படின்ட்டு. சரின்னு ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ரூமுக்கு வந்தாச்சு. பாருங்கள், செம்ம டயர்டை விட்டால் போதும் தூங்கணும் அப்படின்ற ஃபீல் தான் இருந்தது எல்லாருக்குமே. வந்து ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எதுவும் மாற்றவே இல்லை. அவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாரு. நாங்கள்லாம் வந்து அதே ட்ரெஸ்ஸோடவே அப்படியே படுத்தாச்சு. கண் சொக்குது பாருங்கள் அப்படியே. என் 2 பசங்களும் சொல்லவே தேவையில்ல, சாப்பிட்டு வந்து டப்புன்னு படுத்துட்டாளுங்க, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. காலையில் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு ஒரு 9 மணிக்குள்ளரையே நாங்கள் படுத்தாச்சு. இனி டே 2 நாளைக்கு நாங்கள் என்னென்ன சுற்றி பார்த்தோம் அப்படின்றத நாளைக்கு சொல்கிறேன். பாய். மறக்காமல் நாளைக்கு வீடியோவையும் பாருங்கள்.